Hi everyone, wish you all a happy Women's Day. So இன்னைக்கு ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். எல்லாமே வைர ஊசி 1000 புட்டா சாரீஸ். இதோட ஸ்பெஷல் ஆஃபர் பிரைஸ் யூடியூப்ல போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பியூட்டிஃபுல்லான நியூ கலர்ஸ், நியூ லான்ச்சஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் திஸ் பியூட்டிஃபுல் வீடியோ ஃப்ரம் கிரேசல்ஸ். ஹாப்பி விமென்ஸ் டே டு எவ்ரி ஒன். ஸோ எல்லாருமே நல்லா ஃபேமிலி ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எல்லா விமென்மே ரொம்ப ஸ்ட்ராங், போல்ட் அண்ட் பியூட்டிஃபுல். ஸோ டு ஆல் த wondrous women, I wish you all a very happy future and bright future. அண்ட் நம்ம ஃபர்ஸ்டா வந்து சூப்பரான ஒரு வைர ஊசி சாரீஸ் பார்த்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான சாரீ, உங்களுக்கு கலர் காம்பினேஷனே அவ்வளோ அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். ஸோ இன்னைக்கு விமென்ஸ் டே அன்னைக்கு ஸ்பெஷல் ஆஃபரோட ஸ்பெஷல் கலெக்ஷன், ஸ்பெஷல் கலர்ஸோட வரணும்னு சொல்லிட்டு நான் இவ்வளோ பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கேன். பியூட்டிஃபுல்லான நல்ல ஒரு வெந்தய எல்லோ கலர் வித் உங்களுக்கு இது வந்து சீ கிரீன், நல்ல ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன், டிஃப்ரெண்டான ஒரு பேஸ்டல் காம்பினேஷன், பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க. ஃபுல்லா உங்களுக்கு வைர ஊசி சாஃப்ட் சில்க் சாரி, நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சர் உள்ள பேப்பர் இருக்கு. மற்றபடி சாரி வந்து ரொம்ப சாஃப்டான டெக்ஸ்சர், அங்க புட்டாஸ் வந்துடும். ஓகே, ஸோ இந்த சாரீஸ் எல்லாமே ஒரு பக்கம் பிளேனா இருக்குது, இந்த சேம் கலர்ல இன்னொரு பக்கம் மட்டும் ஜரியில உங்களுக்கு பார்டர் இருக்குது. ஓகே, ஸோ சூப்பரான சாரீஸ், பியூட்டிஃபுல், நல்ல ஒரு செம்ம ஆஃபர் பிரைஸ்ல எடுத்து வந்திருக்கேன். சாரீஸ் எல்லாமே ஒன் டே ஆஃபர் பிரைஸும் மென்ஷன் பண்றேன். மற்றபடி இந்த சாரியோட விமென்ஸ் டே ஆஃபர் ப்ரைஸும் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் எது பார்த்துட்டு இன்றைக்கே புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும். உள்ள பேப்பர் இருக்குது. மற்றபடி சாரி வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள், நல்ல ஒரு வெந்தய எல்லோ கலர் வித் சீ கிரீன் கலரில் உங்களுக்கு பல்லு, சீ கிரீன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் அண்ட் ஃபுல் சாரியுமே பியூட்டிஃபுல்லான கலர். ஸோ பேப்பர் தவிர நீங்கள் வந்து சாரி பார்த்தீங்கன்னா சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். ஓகே, சூப்பர் பியூட்டிஃபுல்லான கலர், நியூ கலர்ஸ் வந்துருக்கு, நியூ லான்ச்சஸ். மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஃபர்ஸ்ட் ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் ப்ரைஸ் பாயிண்ட்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு எல்லாமே வைர ஊசி 1000 புட்டா தான். 1000 புட்டா கூட நிறைய இருக்காது. இன்னைக்கு மோஸ்டா இருக்கிறது ஃபுல்லாகவே வைர ஊசி தான். ஸோ மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு உள்ள கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்துட்டே இருங்க. நம்ம முன்னாடி வைர ஊசி கலெக்ஷன் போடலை, இப்போ தான் ரீசெண்டாக போட்டுட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நல்ல ஒரு பீச்சிஷ் பிங்க் கலர், நல்ல ஒரு வாடாமல்லி கலர், கனகாம்பரம் கலர் அண்ட் ஒரு பிங்க் கலர் மிக்ஸ் பண்ண பியூட்டிஃபுல்லான பீச்சிஷ் பிங்க் கலர் வித் நல்ல ஒரு நேவி ப்ளூ கலர்ல உங்களுக்கு பார்டர். சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரி, ரொம்ப நல்லா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும். இது எல்லாமே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் 1799 போட்டுட்டு இருந்த சாரீஸ் இன்னைக்கு வந்து செம்ம ஆஃபர்ல இருக்குது. சூப்பரான கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு பீச்சிஷ் பிங்க் வித் ஒரு நேவி ப்ளூ அண்ட் பிளவுஸ். ஸோ ஃபுல் சாரியுமே இவ்வளோ அழகா பியூட்டிஃபுல்லா ஃபுல்லாக உங்களுக்கு வைர ஊசி, நல்லா ஷைனிங்காக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும், சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப சூப்பரான ப்ரைஸில் இருக்குது. ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ். நீங்கள் வித்தின் ஒரு ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ்னால் நம்ம யூஸ்வலாக 5 o'clock தான் நம்ம வீடியோ போடுறோம். ஸோ நெக்ஸ்ட் டே ஈவினிங் வரைக்கும் 5 வரைக்கும் நான் வந்து அந்த ஆஃபர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி நம்ம மார்னிங் வீடியோ போடுவோம், ஆனால் நைட்டு வரைக்கும் நான் அந்த ஆஃபர் வச்சுருந்தேன். ஸோ இப்போ ஒன் டே ஆஃபர் ப்ரைஸுங்கிறதுனால நெக்ஸ்ட் டே ஈவினிங் 5 வரைக்கும் அந்த 24 ஹவர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் வந்து அப்ளிகபிள். ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி புக் பண்ணீங்கன்னா எப்போ புக் பண்ணாலும் உங்களுக்கு வந்து இந்த ஆஃபர் ஒன் டே ஆஃபர் ப்ரைஸ் வந்து அப்ளிகபிள். ஓகேவா? பியூட்டிஃபுல்லான லெமன் எல்லோ வித் நல்ல ஒரு ப்ளூ வந்து செம்ம சூப்பர் ப்ளூவாக இருக்குது. இந்த காப்பர் சல்ஃபேட் ப்ளூ மாதிரி செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் வந்து எல்லா சரிலையுமே கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. நிறைய செலிபிரிட்டிஸ் இன்ஸ்பயர் பண்ணது, மேரேஜஸ்க்கு பொண்ணுங்க வந்து இந்த கலர் கேட்டிருப்பாங்க. ஸோ இதே ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. நல்ல ஒரு பெரிய பீகாக் இருக்குது. ஓகே, ஸோ இதில் உருவம் இருக்குது, பீகாக் இருக்குது, உங்களுக்கு பார்டர்லையுமே பீகாக் இருக்குது. ஓகே, ஸோ சூப்பரான சாரீ, மிஸ் பண்ணிடாதீங்க. உள்ள பேப்பர் இருக்குது, மற்றபடி உங்களுக்கு சாரீ சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிள். பேப்பர் இருக்கனால உங்களுக்கு சத்தம் கேட்டுட்டு இருக்கும். ஓகே, ஸோ சூப்பரான கலர். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போகலாம். இது நிறைய கலர்ஸ் இருக்குது. எவ்வளோ சூப்பரான கலர் காம்பினேஷன் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் ஹனி கலர், ஹனி வித் பெப்சி ப்ளூ. ஓகே, ஸோ ஹனி வித் பெப்சி ப்ளூ எல்லாமே ஓப்பன் பண்ணி காட்டுவேன் உங்களுக்கு. ஹனி வித் பெப்சி ப்ளூ இதான் உங்களுக்கு பல்லு, இதுலேயும் பீக்காக் இருக்குது. ஓகே, ஸோ ஹனி வித் பெப்சி ப்ளூ இதுலேயும் உங்களுக்கு பீக்காக்னா இருக்குது. ஆமாம், ஸோ இதுலேயும் உங்களுக்கு பீக்காக் இருக்குது. ஸோ பார்த்து சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. உருவம் இல்லாத சாரீஸ் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் நல்ல ஒரு லைட் லெமன் கிரீன் மாதிரி வித் உங்களுக்கு நேவி ப்ளூ. இதில் உருவங்கள் தெரியவில்லை இப்போதைக்கு, இதில் உருவம் இல்லை. ஓகே, ஸோ இந்த சைடில் உருவம் கிடையாது. ஃபுல்லாக உங்களுக்கு சூப்பரான சாரீ, பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மிஸ் பண்ணிடாதீங்க. ஃபாஸ்ட்டாக புக்கிங் போட்டுக்கோங்க. எல்லாமே நல்ல ஒரு சூப்பர் குட்டான அட்ராக்டிவ் காம்பினேஷன். நான் இந்த சாரீ வந்து 1799 முன்னாடி போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய என்கொயரிஸ். ஸோ அதை வச்சு இப்போ வந்து இதில் வந்து நிறைய நம்ம வந்து பல்க் ஸ்டாக்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணி நிறைய கலர்ஸ் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோம். வித் செம்ம ஆஃபர் ப்ரைஸோட, நம்ம விமென்ஸ் டேக்காண்டி ஸ்பெஷல் ஆஃபர் ப்ரைஸோட நல்ல ஒரு பெப்சி ப்ளூ மாதிரி நல்ல டார்க் ப்ளூ வித் உங்களுக்கு மெஜந்தா பிங்க் கூட இல்லை, இது வந்து செரி பிங்க், நல்லா செரி பிங்க் ஷேட், நல்லா ஒரு டார்க்கர் ஷேட். இந்த ஷேட் நிறைய பேர் கேட்பீங்க. நல்லா ஒரு டார்க்கான இது வந்து கொஞ்சம் நல்லா மெரூன் பிங்க் மாதிரி இருக்குது. மெரூன் பிங்க் கலரில் உங்களுக்கு பல்லுவன் ப்ளவுஸ்.
சூப்பர் பியூட்டிஃபுல்லான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமாக ஃபஸ்ட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. யார் ஃபஸ்ட்டாக வரீங்களோ அவங்களுக்கு தான். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டாக இந்த கலர் காம்பினேஷன் நேற்று நல்லா அந்த லக்ஸரி சாஃப்ட்ஸுக்கு பயங்கர ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரே சரி 4-5 பேர் கேட்டீங்க, இல்லை வந்து அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னும் நல்லா ஒரு நம்மளோட பொட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 7.5 தான் வந்து நிற்கிறோம். ரொம்ப ஃபாஸ்ட் க்ரோத் இல்லை, கொஞ்சம் ஸ்லோவாக தான் க்ரோத் ஆகிட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பியூட்டிஃபுல்லான ஒரு மேங்கோ கலர், மேங்கோவில் ஒரு டபுள் ஷேட் வரும்ல. ஸோ அந்த மேங்கோ கலர் வித் உங்களுக்கு நேவி ப்ளூ கலர் தான் உங்களுக்கு பார்டர். இதுலேயும் உருவங்கள் கிடையாது. சூப்பரான கலர் காம்பினேஷன், பியூட்டிஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்லா இது எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ், இப்போ நியூவாக வந்தது. அண்ட் நெக்ஸ்ட் பார்க்குறது ஒரு கிரேப்ஸ் ஷேடு, கிரேப்ஸ் வித் எல்லோ. நெக்ஸ்ட் ஒரு நல்லா ஒரு கிரேப்ஸ் ஷேடில், டுவெல் டோன் கிரேப்ஸ் ஷேடில் ஒரு எல்லோ கலர், நல்ல ஒரு வெந்தய எல்லோ கலர். இதுக்கு நல்லா வெந்தய எல்லோ கலர் உங்களுக்கு பல்லுவன் ரோஸ் வந்துருக்கு. ஸோ சூப்பரான பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ். இதோட ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு இதுலேயும் வரும், டைட்டிலில் வந்து ஆஃபர் ப்ரைஸ் வரும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் பார்க்குறது எல்லாமே ப்ரீமியம் ரேஞ்சஸ் பார்த்துடலாம். கொஞ்சம் இதை விட கொஞ்சம் நல்ல ப்ரீமியம் ரேஞ்சஸில் உள்ள சூப்பரான ஒரு வைரோசி சாரீஸ் பார்த்துடலாம். இது நல்லா ஒரு ஹனி கலர் வித் கிரீன் கலர் காம்பினேஷன். ஹனி வித் கிரீன் காம்பினேஷன் சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நல்ல ஒரு ட்ரெடிஷ்னல் லுக், ட்ரெடிஷ்னல் ஃபுல்லாக உங்களுக்கு இது வந்து லைன்ஸ், உங்களுக்கு வீவ் பண்ண லைன்ஸ். ஓகே, ஸோ ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். பார்டர் வந்து நல்லா ஒரு பீகாக் கிரீன் கலரில் சூப்பரான ஒரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் அழகாக இருக்குது. ரெண்டு பக்கமும் உங்களுக்கு சின்ன நெட்டில் பார்டர். ஓகே, சூப்பராக இருக்கும். ஸோ இந்த சாரீலாம் ஆக்சுவலி 2200 உள்ள சாரீஸ். இன்றைக்கி நமக்கு விமென்ஸ் டேங்கிறதுனால இதெல்லாம் ஆஃபர். ரெண்டு பக்கம் உங்களுக்கு சேம் நெட்டில் பார்டர் இருக்குது. இதில் வந்து உருவங்கள் எதுவுமே இல்லை. இதெல்லாம் நல்ல ஒரு சூப்பர் ப்ரீமியம் சாரீஸ். ஸோ இது வந்து 2200 உள்ளது. இன்றைக்கி வந்து விமென்ஸ் டே ஆஃபர் தான் 1799. ஓகே, மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஃபஸ்ட்டாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 1799. இன்னொன்று நல்லா செம்ம சூப்பரான கலர். ஸோ இந்த மாதிரி பேஸ்டல் கலர்ஸ் வந்து ட்ரெடிஷ்னல் சாரீஸில் வர்றது ரொம்ப ரேர். ஒரு நல்ல ஒரு பேஸ்டல் டோன் ஆஃப் கலர்ஸ் இன் வைரஹூசி டிசைனில் வந்துருக்கு. மாவ் பிங்க் வித் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி சூப்பராக இருக்குது. ஒரு ஜாயிண்ட் பார்டர் இருக்குது. இதில் ஒரு பீகாக் இருக்குது. ஓகேவா? அன்னம் இல்லை, பீகாக் நினைக்கிறேன், ஏதோ உருவம் இருக்குது. ஓகேவா? ரெண்டு பக்கம் உங்களுக்கு சேம் நெட்ட பார்டர். பியூட்டிஃபுல் சாரீ. ஸோ இந்த காம்பினேஷனே ரொம்ப அழகாக இருக்கும். பேஸ்டல் காம்பினேஷன் இன் ட்ரெடிஷ்னல் காஞ்சி. ஓகே, ஸோ சூப்பரான சாரீ, சூப்பர் பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு கிராண்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ். நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி. இதெல்லாம் வந்துட்டு 2200 2400 உள்ள குவாலிட்டி. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டாக்ஸ் வந்து 1 or 2 பீசஸ் தான் இருக்கும். ஸோ ரீசெண்டாக கொஞ்சம் கமெண்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட நம்ம கமெண்ட்ஸ் தான். ஸோ நம்ம சில சாரீஸில் வந்து கம்மி ஸ்டாக்ஸ் தான் வச்சுருப்போம். சில சாரீஸில் கொஞ்சம் நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சேம் டே புக் பண்ணீங்கன்னா இல்லை வித்தின் 1 வீக்குள்ளே புக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த கலெக்ஷன்ஸ் கிடைக்கும். ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்க, 1 வீக் கழிச்சு, இல்லை ஒரு 10 days கழிச்சு, 15 days கழிச்சு, 1 month கழிச்சு, நான் முன்னாடி ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி போட்டது ஃபோட்டோ கூட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்டுட்டு, நார்மலாக கேட்டால் பரவாயில்ல, நம்ம வந்து 6 months முன்னாடி உள்ள இது கூட ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கேட்குறாங்க. கேட்டு இல்லை சோல்ட் அவுட்னு சொன்னால் அதுக்கு வந்து நார்மலாக பேசினா ஓகேவா தோணும். ஏய் நீ என்ன கேட்குறதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற டிடி போட்டு, அதான் நீ என்னடி நீ கேட்குறதெல்லாம் இல்லைன்னு சொல்கிற, நீ என்ன எல்லா இதுலேயும் ஒரு பீஸ் தான் வச்சிருப்பியா, என்ன பொட்டிக்கு நடத்துகிற, இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் ரீசெண்டாக கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேர்கிட்ட இந்த மாதிரி டி போட்டுக்கு இப்போ இது பண்ணிட்டேன். அவங்க யாருமே பெரியவங்க கிடையாது, யாருமே 25 ஏஜுக்கு மேலே உள்ளவங்க கிடையாது. எல்லாம் அந்த காலேஜ் கேர்ள்ஸ், சின்ன பொண்ணுங்க தான். ரொம்ப நீ வா போ, என்னடி நினச்சிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் என்னடி நினச்சிட்டு இருக்கேன், ரிப்ளை காணும். எவ்வளோ நேரமாச்சு, நான் இவ்வளோ நேரம் உனக்கு மெசேஜ் போட்டுட்டு இருக்கேன். அதான் என்கொயரி மட்டும் தான் போட்டிருப்பாங்க, சாரியோட ஃபோட்டோ கூட அனுப்பியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் பேர் கமெண்ட்ஸ்லேயும் போடுறாங்க, வாட்ஸ்அப்லேயும் எனக்கு அனுப்புகிறாங்க, இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ்லேயும் அனுப்புகிறாங்க. ஏய் நீ வாடி போடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களோட ப்ரொஃபைல்லாம் எடுத்து பார்த்தா அவங்க வந்து காலேஜ் படிக்கிற சின்ன பொண்ணுங்களாம் இருப்பாங்க. ரொம்ப ஏஜ்லாம் கிடையாது, ஒரு 25 தான் இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு என்கொயரிக்கே இவ்வளோக்குள்ள நீங்கள் வாடி போடி ஏய் நீ வாப்போன்னு நீங்கள் இப்போ உள்ள பிள்ளைங்க அப்படி பேசாதீங்க. அது எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இப்படி ஒரு அதாவது நம்ம வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes ஆனால் கூட நம்ம வந்து ஒரு ½ hour வீடியோ எடுத்துகிட்டு இருப்போம். அந்த டைமில் அவங்க வந்து ஏதாவது மெசேஜ் போட்டாங்க, இல்லை நம்ம வந்து ரிப்ளை போடுறதுக்கு ஒரு ½ hour லேட் ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் பிஸி ஆகிட்டோம், வெளியே இருக்கோம் அப்படின்னா அந்த ½ hour டைமுக்குள்ள அவங்க பேமெண்ட்லாம் போடல. நான் பேமெண்ட் போட்டவங்களுக்கு வந்து உடனே நான் வந்து ஜிபே பார்ப்பேன். யாராவது பேமெண்ட் போட்டாங்கன்னா டக்குன்னு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி அவங்களுக்கு ரிப்ளை போட்டு தான் மற்ற வேலை. இல்லைன்னா ஏன்னா வந்து அமௌண்ட் இவங்க ஏமாத்துறாங்கன்னு நினச்சி பயந்துருவாங்கன்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு வந்து உடனே ரிப்ளை பண்ணிடுவேன்.
ஜஸ்ட் என்கொயரி பண்ணுறவங்களே வந்துட்டு நம்ம ஒரு 3 saree கேட்டு நம்ம வந்து சோல்ட் அவுட்னு சொல்லிட்டா என்ன நீ என்ன எல்லாத்துலையும் ஒரு பீஸ் தான் வச்சிருப்பியா, என்ன போட்டிக்கு நடத்துகிற, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. வாட்ஸ்அப்பில் இன்ஸ்டாகிராமில் கேட்குறாங்க. நீங்கள் வந்து லேட்டஸ்ட் வீடியோஸ் பார்த்து அனுப்புங்க. 6 மாதத்துக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள இதெல்லாம் கேட்டிருக்காங்க. 1 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் ஃபோட்டோ அனுப்பி கேட்டுக்கிட்டு ஏன் அது இப்போ இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டைக்கு வர்றது எனக்கு நியாயமாக தெரியல. அதுவும் வந்து நீ வா போன் போட்டு பேசுகிறீங்க. ஸோ தயவுசெய்து அப்படி பண்ணாதீங்க. எனக்கு உண்மையாக இந்த மாதிரி லாங்குவேஜஸ் உண்மையாக பிடிக்காது. நிறைய பேர் கமெண்ட்ஸில் போடுறீங்க, இன்ஸ்டாகிராம்லேயும் கமெண்ட்ஸில் போடுறீங்க, யூடியூப்லேயும் கமெண்ட்ஸில் போடுறீங்க. இன்னொன்று இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸில் என்ன நடக்குன்னா ஒருத்தவங்க வந்து ஹவு டு புக்குன்னு கேட்குறாங்க. ஓகேவா, அது மேபி அவங்களுக்குள்ளேயே ஏதாவது செட்டப் பண்ணி பண்ணுறாங்களான்னு தெரியல. நம்ம ஆளுங்க கிடையாது, வேற ஸ்டேட்லேருந்து ஹவு டு புக்குன்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இன்னொருத்தர் வந்து அவரோட வாட்ஸ்அப் நம்பரை கொடுத்து இந்த நம்பரில் புக் பண்ணுன்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்களோட வாட்ஸ்அப் நம்பர். ஸோ அந்த மாதிரியும் தப்பாக நீங்கள் போயிடாதீங்க. கமெண்ட்ஸை பார்த்து யாருமே வந்து புக்கிங் போடாதீங்க. நீங்கள் புக்கிங் போடுறவங்க நான் ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான், 2-3 வாட்ஸ்அப் நம்பர்லாம் உங்களுக்கு கொடுத்து குழப்பவே இல்லை. ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான், இந்த ஒரு வாட்ஸ்அப் நம்பர் தான் உங்களுக்கு எல்லாமே. ஸோ இந்த ஒரு வாட்ஸ்அப்லேயே நீங்கள் வந்து என்கொயரியும் பண்ணிக்கலாம், ஆர்டர்ஸும் போட்டுக்கலாம். ஸோ கமெண்ட்ஸில் போய் நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பரில் போய் சேவ் பண்ணி ஐயோ நான் அங்கே ரூபாய் அனுப்பிட்டேன், நீ என்னை சீட் பண்ணுற ஃப்ராட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேர் செட்டப் வேஸ்டப்லாம் பண்ணாதீங்க. அப்படி இது வரைக்கும் நடக்கல நம்ம போட்டிக்கல. நான் பார்த்தோன்னே அந்த நம்பரை டெலிட் பண்ணிடுவேன். கமெண்ட்ஸில் போய் பார்ப்பேன், நான் எல்லா கமெண்ட்ஸும் பார்ப்பேன். பார்த்தோன்னே அந்த நம்பரை இமீடியட்டாக டெலிட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா, ஏன்னா மற்ற கஸ்டமர்ஸ் அதான் வந்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் அப்படின்னு நினச்சிட்டு போய் அங்கே புக்கிங் போட்டு ஏமாந்து அவங்ககிட்ட அமௌண்ட்டை தொலைச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நான் எல்லா கமெண்ட்ஸும் டெலிட் பண்ணிடுவேன். அந்த வாட்ஸ்அப் நம்பர் தப்பாக கொடுத்தாங்க அந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னா டக்குன்னு, ஏன்னா அமௌண்ட் வந்து நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற அமௌண்ட் மற்றவங்க கிட்ட போயிடக்கூடாது இல்லையா. ஸோ இது ரொம்பவே ப்ரீமியம் சாரி, கோர்வை சில்க் சாரி. நான் வந்து இது வந்து அமௌண்ட் சொல்லலை, 1980 ப்ரைஸ். ஓகேவா, இதெல்லாம் 2400 சாரி, 1980 ப்ரைஸ். இதுதான் சாரியோட கலர், இது வந்து பல்லுவோட கலர் ப்ளவுஸ். ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காகவே இன்ஸ்டாகிராமில் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 100-150 மேலே மெசேஜஸ் இதில் வருது, கமெண்ட்ஸில் வருது. ஸோ அதனால் கமெண்ட்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். யூடியூப்ல வந்து நான் கமெண்ட்ஸ் ஓப்பன் தான் வச்சுருக்கேன். பட் இன்ஸ்டாகிராமில் வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் போய் தான் அவைலபிள் கேட்டு புக் பண்ணணும்னு இல்லை. கமெண்ட்ஸில் நிறைய பேர் போடுறது வந்து ராங்காக வந்து வேறு ஃபோன் நம்பர்ஸ்லாம் கமெண்ட்ஸில் வருது. அதனால எல்லா போட்டிக்குலையுமே இன்ஸ்டாகிராமில் வந்து இது கமெண்ட்ஸை பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க. நான் சரி சும்மா ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். பட் அதனாலே நிறையா வந்து பிரச்சனைகள் வருது, தொல்லைகள் வருது. அதனால சரி ஓகேன்னு சொல்லி இன்ஸ்டாகிராமில் கமெண்ட்ஸும் பிளாக் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இந்த கலருக்கு பயங்கர டிமாண்ட். இதில் வந்து ஒரு 1000 புட்டா சாரி வந்து இன்ஸ்டாவில் போட்டிருந்தேன். போட்டு கிட்டத்தட்ட 3 மாதம் இருக்கும். இப்போ வரைக்கும் அதோட ஸ்க்ரீன்ஷாட் கேட்குறாங்க, ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அதோட இது கேட்குறாங்க. அதே கலர் காம்பினேஷன். இது வந்து வைர ஊசி, மிஸ் பண்ணிடாதீங்க. நல்லா ஒரு சூப்பர் ப்ரீமியம் குவாலிட்டி, ஹெவியான சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி, செமையாக இருக்கும். ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதெல்லாம் 2400 2500 அந்த ரேஞ்சஸில் உள்ள சாரி. ஓகேவா, நான் வந்து வைர ஊசி உங்களுக்கு 2000 மேலே எடுத்து போகக்கூடாதுங்கிற ஒரே காரணத்தோட நம்ம வந்து மற்ற சேனலை விட நம்ம வந்து கொஞ்சம் மற்ற பொட்டி கூட நம்ம ஒரு முன்மாதிரியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏன்னா வைர ஊசி ட்ரெடிஷ்னல் சாரி. ஸோ நிறைய பேருக்கு அது பிடிச்சிருக்கு, நிறைய பேர் அதில் லைக் பண்ணுறாங்க. அதனால் அதில் வந்து நம்ம வந்து 2000 மேலே இட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதில் வைர ஊசி கலெக்ஷனில் வந்து நம்மளுக்கு எல்லாமே எவ்வளோ ப்ரைஸாக இருந்தாலும் எனக்கு எவ்வளோ கம்மி மார்ஜின் கிடைச்சாலும் வைர ஊசியில் மட்டும் நான் வந்து உங்களுக்கு 2000 தான் எல்லா சாரீஸும் வச்சுருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ஸை நம்பாதீங்க. கமெண்ட்ஸ் வந்து எதுவுமே சரி கிடையாது, சும்மா அதெல்லாம் ஃபேக் கமெண்ட்ஸு. ஸோ கமெண்ட்ஸ் போடுறவங்களோட ப்ரொஃபைல் போய் பார்த்தா அவங்க வந்து வேறு யாரோ ஆள் வச்சு போடுற மாதிரி தெரிஞ்சது நிறைய கமெண்ட்ஸு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட்ஸ் பார்த்து நம்பாதீங்க.